ஹாய் டியூட்ஸ். ஹாய் ஜூட்ஸ். ஐசிசி சாம்பியன் டேபிள் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு 4 டீம் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதுவரையும் நடந்த மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சில மேட்ச் எதுக்குடா மேட்ச் அடிக்கணும்னு மழை வேற இதில் ஊடால வந்து எடுத்து விட்டுருச்சு. குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி மேட்ச் ஆடுறீங்க போங்கடாங்கிட்டு அப்படின்ட்டு மழை வந்து இது பண்ணிருச்சு. ஸோ டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மழை காரணமாக சில மேட்ச் போயிடுச்சு. சில டீம்லாம் பாகிஸ்தான் ஹோஸ்ட் கண்ட்ரியே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பழிக்கு விழுந்துட்டு இருக்காங்க கிரவுண்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க ஏற்கனவே இதை பத்தி ப்ரிவியூ வீடியோ போட்டிருக்கோம். ஐசிசி சாம்பியன் டிராபி செமிஃபைனலுக்கு யார் யார் வருவாங்கன்னு. ஸோ நாங்க ப்ரிடிக்ட் பண்ண டீம் தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுல. ஸோ ஓகே டியூட்ஸ், வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் நிதிஷ், நீ ப்ரிடிக்ட் பண்ண டீம் வந்துருச்சு போல செமிஃபைனலுக்கு. இதுல என்ன போல இல்ல அது ஒரு அளவு இல்ல. இதுல என்ன ப்ரிடிக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? எப்படி வந்து ஆஸ்திரேலியா வந்துரும். நான் ஃபர்ஸ்டா சொன்னதே ஆஸ்திரேலியா தான். நீங்க சில பேர்லாம் வந்து நீ பாத்திருப்ப, பல பேர்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து கமின்ஸ் இல்ல, ஒரு தலையே இல்ல அப்படின்னாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு ஹேசல்வுட் இல்ல, அப்புறமேட்டு வந்துட்டு இவே ஸ்டார்க் இல்ல, யாருமே இல்ல, என்னடா பண்ண போறாங்க. அது வந்து ஸ்டாயினஸ் வந்து நீ பார்த்தனா சரியான ஒரு ஃபார்ம்ல ஸ்டாயினஸ் இல்ல. நான் வந்து ஸ்டாயினஸ் வந்து பெருசா பார்ப்பேன். நீ பாத்திருப்ப ஐபிஎல்ல போட்ட ஒரு அடி ஸ்டாயினஸ்லாம் சரியான பிளேயர். இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர் இல்ல, மிச்சல் மார்ஸ் இல்ல, 5 பிளேயர் இல்ல, என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து இதுல கான்பிடன்ஸா இருந்தேன். ஆஸ்திரேலியா என்ன பண்ணாலும் செமிஃபைனல் வந்துரும். நான் இன்னொரு ஒரு பின் குறிப்பு ஒண்ணு சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா செமிஃபைனல்லே வச்சு அடிச்சு பத்தி விட்டுருங்க, ஃபைனல்ஸ் வந்தா கப் அடிச்சிருவாங்க. அது என்ன டீமா வேணா இருக்கட்டும், அவன் வந்து யார வேணா கூட்டு வந்து ஒண்ணும் இல்ல, ஆஸ்திரேலியாக்காரன் எவனா கூட்டு வந்து அந்த சட்டையை போட்டு விட்டு விளாட விட்டாலும் அவன் ஜெயிச்சிருவாங்க. ரோட்ல போறவன கூட்டு வச்சு கூட ரோட்ல போறவன கூட்டு வந்து விளாட விட்டா கூட அவன் விளாடுவான் ஆஸ்திரேலியாக்காரன். நீங்க அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த 3 டீமுக்கு நான் ஒரு இது சொல்லிடுறேன். எப்படி இந்த 3 டீம் தான் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிடுச்சு. இன்னைக்கு நடக்கிற மேட்ச் வந்து உப்புக்கு சப்பா தான் அந்த மேட்ச். அதனால நம்ம சொல்றது நிறைய மேட்ச் இதுல உப்புக்கு சப்பா மேட்ச் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு நடக்கிற இந்த சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மேட்ச் வந்து சரியான ஒரு சட்டி மேட்ச் தான். அதனால அதை பத்தி பேச தேவையில்ல. 4 டீம் தான், அந்த 4 டீம் தான் தந்திருக்கு. ஆஸ்திரேலியா வந்து இந்த 3 டீம் வந்து என்ன பண்ணுங்க, பத்தி விட்டுருங்க செமிஃபைனல். ஃபைனலுக்குள்ள விட்டுறாதீங்க, நல்லது. ஏன்னா வந்து இது வந்து ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு பாக்குற உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால வந்து இது வந்து ஆஸ்திரேலியா சைடு. அப்புறம் இந்தியா சைடு சொன்னோம்னா வந்துட்டு 2வது டீம் வந்து நம்ம இந்தியா சொன்னோம், நியூசிலாந்து சொன்னோம். நியூசிலாந்துக்கு வந்து ஒரு வின்னிங் எப்படி சொல்றது, கப் அடிக்கிற டீம் இது. ஆமா, இந்த டீம் வந்து எப்படி பார்த்தனா உனக்கு இந்த 4 டீம்லயே நியூசிலாந்து தான் பெஸ்ட். ஏன்னா நீ வந்து இப்போ எப்படி சொல்றது, நியூசிலாண்டை பொறுத்த அளவுக்கு ஃபீல்டிங் தெரியும். ஒரு 20-30 ரன் சேவ் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. பிலிப்லாம் தலைவர் சொல்லவே தேவையில்லையே, எங்கிட்ட போற கேட்ச தவி பிடிச்சிருக்கேன் தலைவன். இன்னொன்னு சொல்லணும்னா பவுலிங் வந்து ஸ்பின்னு வந்து இந்த இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்தியாவில் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வந்துட்டு இருக்காங்க சரியா. ஆனா வந்து இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் இந்தியா சைடு வந்து இருக்காங்க. நியூசிலாந்து சைடு அது மட்டும்தான் கிடையாது. அதுக்கு பதிலாக நியூசிலாந்துக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிளா வந்துட்டு ஃபீல்டிங்ல ஒரு 30 ரன் சேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேட்டிங் நீ பார்த்தனா ஒண்ணுமே இல்லடா. நீ நியூசிலாந்துல வந்துட்டு பார்த்தனா எவங்கிட்ட போய் பந்த கொடுத்தாலும் அவன் பவுலிங் போடுறான். ஆமா, பவுலிங் போடுறான். ஆமா, நீ பிரச்சனையே கிடையாது. நீ 11 அவங்க உண்மையை சொல்லணும்னா நல்ல ஜேமிசன் வேற இப்ப ஃபிட்டா வந்துட்டாரு. பாத்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வார்ம் அப் மேட்ச் தான், பங்களாதேஷ் மேட்ச். அந்த மேட்ச் நல்லா தான் போட்டாப்ல, பிரச்சனை இல்லை. ஜேமிசன் வந்து உன்னால நீ பாத்திருப்ப, பேட்டிங் நல்லா விளாடுவாப்ல. இது போக வந்து பவுலிங் வந்து நல்ல பவுலரு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 100 பவுலர். இன்ஜுரி மட்டும் ஆனா நேமான பவுலர், ஏன்னா ஹைட் அவனுக்கு தெரியும். 6 அடி மேல 6 அடி. நியூசிலாந்து பவுலர் எல்லாம் பார்த்தனா ஃபுல்லா பேர் 6 அடிக்கு மேல இருக்காங்க. பால் வந்து தலை மேல இருந்து எங்கிட்ட இருந்து வருது பால். நியூசிலாந்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நியூசிலாந்து. இன்னொரு டீம் சொல்லணும்னா, இன்னொரு ஸ்ட்ராங்கான டீம்னா இந்தியா. இந்தியா வந்து உண்மையா சொல்லணும்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க, இந்தியா வந்து கப்பே அடிக்கல, இப்பதான் வந்து கப்பு இது பண்ணுது, T20 தான் அடிச்சிச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் கப்பு இப்பதான் வந்து ட்ரை பண்ணுதுன்னு சொல்லுவீங்க. நீங்க வந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு 20 வருஷமா கிரிக்கெட்டை வந்து இப்ப நீங்க நிறைய டீம் நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியா மட்டும்தான் நிறைய டோர்னமெண்ட்ல ஃபைனல் செமிஃபைனல் வந்து ரெகுலரா வரக்கூடிய ஒரே டீம். ஒரு அட்டன் பண்ணிடுவாங்க.
உண்மையா சொல்லணும்னா இந்தியா வந்து இந்த திருப்பு இந்தியானாலே ஃபைனல்ஸ் இல்ல செமிஃபைனல் வந்துரும், ஆமா. கண்டிப்பா வந்துரும். அந்த ஒரு ஹோப் வந்து ம். கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுவே பெரிய ஆமா. விஷயம், அதுவே பெரிய விஷயம் சொல்ல ம். போனா. நீ பார்த்தனா இங்கிலாந்து டீம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா வேர்ல்ட் சாம்பியன், சரியா? ஆமா. T20ல வேர்ல்ட் சாம்பியன், 19 வந்து ஓடிஐ சாம்பியன். பார்த்தனா ஆமா. பார்த்தா ஓடிஐ இப்போ சாம்பியன். ஆமா. இப்போ வந்து இப்போ வந்து எலிமினேட் குரூப் ஸ்டேஜ்ல எலிமினேட். ம். ஆனா இந்தியா வந்து வின்னிங் ஸ்ட்ரைக் இன்ன வரைக்கும் விடவே இல்ல. ம். டோர்னமெண்ட்னா நாங்க ஃபைனல் செமிஃபைனல் நாங்க வந்துருவோம், செமிஃபைனல் வந்து வந்துரும். தோப்பாங்க, இல்லைன்னா ம். ஃபைனல்ஸ் வந்து தோப்பாங்க. அப்படிதான் இருக்கு இந்தியா. ஆமா. இதான். உண்மையா சொல்லணும்னா இன்னொரு டீம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து ம். சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ம். ஆமா. ரபாடாவோட பவுலிங் நீங்க வந்து அந்த எஸ்ஏ T20 யாராவது பார்த்தீங்கன்னா தெரியல, ரபாடா வந்து நிறைய வேரியேஷன் வந்து இப்போ வந்து செம்மையா இது பண்றாரு. இது போக வந்து ம். ம். ஜத்ரான் வந்துட்டு இறங்கி வந்து ஒரு 6 ஒன்று இது பண்ணுவாப்ல. அடுத்த பால் ம். நீங்க அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் நீங்க அது பாத்தீங்கன்னா மேட்ச்ல. ம். அடுத்த பால் 6க்கு அப்புறம் அடுத்த பால் ஒரு ம். 148 நினைக்கிறேன் அந்த பால் ஸ்பீடு. அடுத்த பால் போல்டு. ம். போல்ட். ரபாடா ம். சரி, அப்புறம் பார்த்தா மார்க்கோ ஜான்சன். ஜான்சன் வந்து பவுலிங்கை விட பேட்டிங்ல செம்ம ஃபார்ம். நீ இந்தியா கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ஆமா. அந்த சீரீஸ்ல பார்த்துருப்பீங்க. பேட்டிங்ல சரியான ஒரு இதுல இருக்கு, அடிச்சா 6 தான் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ம். பவுலிங்லயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நியூ பால்ல வந்து தரமான போடக்கூட இல்ல, செம்ம இது. ம். இந்த டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பத்தி சொல்லணும்னா, பேட்டிங்ல வந்து ம். யாரை இறக்கிட்டா வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, நின்று விளாடுறதுக்கும் ஹால் இருக்காங்க, அடிக்கிறதுக்கும் ஹால் இருக்காங்க, எல்லாருக்குமே ம். நல்ல ஒரு ஃபார்ம் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா அப்புறம் ம். ஆஸ்திரேலியா மேட்ச் என்னால பார்க்க முடியல, மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. அது ஒரு ம். சரியான வருத்தம் எனக்கு. அந்த மேட்சை பார்த்துருந்தா தெரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ வந்துட்டு இதாகும்னா, நாங்க வந்து அப்லோட் பண்ணுவோம்னா வந்துட்டு இந்தியா ம். நியூசிலாந்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து பண்ணிடுவோம் இந்த வீடியோவை, பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இந்த மேட்ச் பார்க்கணும், ம். ஏன்னா வந்து இந்தியா நியூசிலாந்து கரெக்ட். ஆமா. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் சும்மா சப்பையா இருந்துச்சு. இப்போ வந்து ஆமா. ஆமா, நம்ம வந்து இவங்கள பத்தி தான் சொல்லணும் தேவையில்லை. எப்படி சொல்லணும்னா பாகிஸ்தானு பங்களாதேஷ் இந்தியா விளாண்ட 2 டீமுமே ஒரு மாதிரி சட்டி டீம் தான். ம். அதே மாதிரி அவங்களும் சொல்ல தேவையில்ல, சட்டி மாதிரி தான் விளாண்டாங்க. நல்லாவே இல்லை ஒரு மாதிரி. ஆமா. இந்தியா சைடே போன மாதிரி இருந்துச்சு, நியூசிலாந்து சைடே போன மாதிரி இருந்துச்சு ஆமா. இந்த ஒரே மேட்ச். சைடு போற மாரி இருந்துச்சு. ஆமா. இந்த மேட்ச் தெரியும் கண்டிப்பா. இந்த மேட்ச் வந்து வந்து ஆமா. எப்படி சொல்றேன்னா இந்த மேட்சும் தெரியும். ஒரு 2 ஸ்ட்ராங்கா 2 சைடு மோத போகுது. கரெக்டா தெரியும் ம். யாரு அடிப்பாங்கன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி ம். வந்துட்டு செமிஃபைனல்ஸ்ல மேபி செமிஃபைனல்ஸ்ல வந்து நான் வந்து ஃபைனல் ப்ரெடிக்ஷனா சொல்லல. இந்த 4 டீம்ல வந்து வீக்கஸ்ட் டீம் பார்த்தா ஆஸ்திரேலியா தான். உண்மை சொல்ல ம். ஆஸ்திரேலியா தான். ஆனா அவங்க நல்லா ஆமா. விளையாண்டுட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல பேட்டிங் வச்சு ஆமா. அவங்க வந்துட்டாங்க, பவுலிங்கே நல்லா ஒழுங்கா போடல, ஆமா. பேட்டிங் வச்சு ஏதோ பண்ணி வந்துட்டாங்க. பேட்டிங்னா இங்கிலீஷ்லாம் அடி பொளந்து ஆஹ் 86 120 என்னமோ அடிச்சிட்டு எவ்வளோ அதான் சொன்னேன்ல, இதுக்கு மேல இல்ல பார்த்ததே இல்லை, எவ்வளவு வந்து அடிச்சிட்டு இருக்கேன். இல்ல அது எப்படின்னா அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான மேட்ச்னா எவனாச்சும் ஒருத்தன் நின்னு ஆடிடுவான். அதான் இல்லடா அந்த கிரி, மாதிரி இருக்கும். இல்லடா கிரி, நான் வந்து இதை வந்து எப்படி ம். பாக்குறேன்னா, இங்கிலீஷ்லாம் நீ ம். பார்த்தோன்னா நல்ல அந்த பிக் பாஸ் லீக் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆமா. இந்தியாவில் வந்து ஒரு 100லாம் அடிச்சிருப்பாப்ல இந்தியா கூட. ஆமா. அந்த ஒரு சீரீஸ்ல பார்த்தோன்னா ம். 100லாம் இது பண்ணிருப்பாப்ல. அதெல்லாம் நீ பார்த்தா ம். இங்கிலீஷ் நல்ல பேட்ஸ்மேன் தான், வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. ஆமா. வாய்ப்பு ஆமா. அப்படிதான் இருந்துச்சு. கரெக்டா வந்து மிச்சல் மாசம் வெளியே போட்டாங்க, தலையை உள்ள வந்து ஆமா. அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள். இன்னொரு சொல்லணும்னா அவ்வளவுதான். அந்த டீம்ல வந்து அண்டர் ரேட்டர் வந்து அலெக்ஸ் கேரி தான். அலெக்ஸ் கேரி ம். வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் தெரியும், ஒரு தரமான விக்கெட் ம். கீப்பர். ஆனா இந்த இதுல ஆமா. வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு பண்ணல. டெஸ்ட். ஃபீல்டிங் தான் ஆமா, பண்றாப்ல. பேட்டிங்கும் வந்துட்டு இப்பதான் வந்து எங்க ஸ்ரீலங்கால போய் ஒரு 100 ம். நல்ல பேட்டிங்ல இல்லடா இருக்காரு. இங்கிலாந்து கூட ஜெயிச்சதுக்கு பாத்தீங்கன்னா கேரியும் ஒரு காரணம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆமா இங்கிலீஷ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டதால தான் ஆமா ஆமா மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு நான் கேரி சொல்றேன். ம். கேரியும் சரி, ஜாஸ்தி இங்கிலீஷ் சரி இப்ப ம். நடந்துச்சுல, ஸ்ரீலங்கா ஆமா. சீரிஸ் அதான். நடந்துச்சு டெஸ்ட். ம். ம். அதுல பார்த்தனா கேரியும் வந்து 100 ஃபர்ஸ்ட் 100 ஜாஸ்தி இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் 100 ம். அந்த மாதிரி பண்ணி நல்ல ஆமா. பேட்டிங் ஜாஸ்தி இங்கிலீஷ். ம். ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னா பெரிய தலைங்களாம் இருந்துச்சாங்க, பெரிய தலைங்க இருந்தனால ஆமா. ஜாஸ்தி இங்கிலீஷுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அது மட்டும்தான் உண்மை. உண்மையா சொல்லணும். ம். இன்னமேல வந்து ஜாஸ்தி இங்கிலீஷ் நான் இருக்கேன்டா என்றாடிங்க, நான் வந்து உங்களுக்கு அடிச்சு ஆமா. தரேன்னு சொல்லிட்டு டேய் அடிச்ச ஷாட்லாம் பாத்தியா, ஆர்ச்சரை ஆமாண்டா. மண்டைக்கு ஒரு அடி. ஆர்ச்சர்லாம் ம். அதெல்லாம் சரியான இது. இல்லடா பெரும்பாலும் ஸ்பின் நல்லா விளையாடுவாப்ல ஜாஸ் இங்கிலீஷ். ஆ, ஒண்ணா பார்த்தா உண்மையை ஸ்டிம் மாதிரி டம்மு டும்முன்னு அடிச்சு உண்மையை சொல்லணும்னா விழுந்துட்டாப்ல. இல்லடா, ம். கமெண்டேட்டர்லாம் சொன்னாங்க ம். எப்படின்னா வந்து ம். ம். இல்ல கமெண்டேட்டர்லாம் வந்துட்டு சொன்னாங்க
ஜாஸ் இங்கிலீஷ் தான் இந்த டீம், ஜாஸ் இங்கிலீஷும் அப்புறம் ஹலஸ் கேரி மட்டும் தான் ஸ்பின் இந்த டீம் ஆமா. நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி எப்படி சொல்றது, ஆதில் ரஷீத்தை வந்து தரமா ஆனாங்க ரெண்டு பேரும், சூப்பரா ஆனாங்க, இன்னும் சொல்ல தரமா ஆனாங்க. அப்புறம் கடைசியில வந்து உருட்டி 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 அடிட்டு தலையை கடைசி மேக்ஸர் வந்துட்டு இருடா நான் வரேன்னு சொல்லி தலையை ஒரு அடி டம்பு 2-3 சுத்து. மேக்ஸ்வெல் போய் சொல்றோம்னா அந்த மஞ்சள் கலர் சொக்கா போட்டாலே தலையை அடிப்பேன், அவ்வளவுதான். மஞ்சள் கலர் சொக்கா போட்டாலும் அடிப்பேன். நீங்க ரெட்டெல்லாம் விட்டுருங்க, ரெட்ட மறந்துருங்க, மஞ்ச சொக்கா போட்டாலே மேக்ஸர் அடிப்பேன். தலைமை வந்து எப்படிதான் தெரியாது, மஞ்ச சொக்கா போட்டாலே அடிப்பேன். போய் பார்ப்போம் சரியா. இந்த ஐசிசி சாம்பியன் டிராபில பாத்தீங்கன்னா நீ ஒரு மனசுல வச்சிருப்பல, சோ இந்த டீம் இந்த பிளேயர் எல்லாம் அடிப்பாங்க. சோ உனக்கு ஏதாச்சும் டிசப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் டீம் மேல பிளேயர் மேல இருந்தா சொல்லு. எனக்கு டிசப்பாயின்மெண்ட் பாகிஸ்தான் அப்புறம் இங்கிலாந்து தான். எனக்கு வந்து ஆப்கானிஸ்தான் மேல வந்து பிளஸ் தான் இருக்கு. ஆப்கானிஸ்தான் வந்து குவாலிஃபை ஆயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, தக்காளி மிஸ் ஆயிருச்சு, இல்லைன்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அந்த முதல் மேட்ச் மட்டும் லைட்டா கொஞ்சம் பயந்துட்டாங்க அந்த பவுலிங்க பார்த்து. ஆமா பயங்கரமா போட ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இல்லைன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு நான் பச்சைக்குவேன், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த பவுலிங் வச்சு ஜெயிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா ஜெயிச்சிருப்பாங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை வளர்ந்து வருது, செம்ம டீமா இருக்கு. பேட்டிங்லாம் வந்து நேத்து ஒருத்தர் பேர் மறந்து போச்சு, நீ பாத்துக்கோங்க, நேத்து ஒருத்தர் இது பண்ணியா. அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா நான் பங்களாதேஷையும் தப்பே சொல்ல மாட்டேன். பங்களாதேஷ் வந்து உண்மையிலே வந்து இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேர் தெரியல, நான் மேல போறேன் பாத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பேட்ஸ்மேன் ரெண்டு ஜெம்மு அவங்க பேரையும் போறேன் பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து பேர் மறந்து போச்சு, எனக்கு நல்ல பேர் மறந்து போச்சு. 2 பேர் தரமா நாங்க இந்தியா கூட ஒரு 100, இந்தியா கூட 100 அடிக்கலாம் பெரிய விஷயம். இந்தியா கூட 100 இருந்தாங்க. மைனஸ் நான் எந்த டீம் டீமா பாப்பேன்னா, டீமா தான் பாப்பேன். மைனஸ்ல எந்த டீம் பாப்பேன்னா இங்கிலாந்து. 2 மேட்சுமே 300 அடிச்சாங்க. இன்னும் சொல்ல 2 மேட்ச் 300 அடிச்சாங்க. டேய் இன்னும் சொல்லலாம் இங்கிலாந்து பவுலிங் மேல தப்பே கிடையாது. நான் எல்லா பேரும் சொல்லுவாங்க பவுலிங் வந்து மட்டியா இருந்துச்சு, சொல்ல முடியாது. டேய் அது மொட்டை பிச்சுடா, எல்லா அடிச்சாலே 300 அடிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானே 300 ரன், புரியுதா? அவங்களே 3 ரன் அடிக்கிறாங்க. அப்படி இங்கிலாந்து 400, இந்த டீம்ல 400 அடிக்கும்டா. இந்த டீம்ல கொஞ்சம் நின்று 400. இன்னொன்னு சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடந்த மேட்ச்ல 310 இல்லாம ஒரு 360 மட்டும் அடிச்சுதான் நான் பச்சுக்குவேன். இந்த டீம் தூக்கி சாத்தி இருக்கும் உண்மையா சொல்லணும்னா. ஆமா ஏன்னா வந்து அந்த பிச்சு மொட்டை பிச்சு கண்டிப்பா. அதுவும் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் கூட தோத்த மேட்ச்லாம் நான் அடிக்கவே மாட்டேன். ஒரு பக்கம் வந்து ரூட் மாமா ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காப்ல நின்னு, பாவம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரூட் மட்டும் தான் நான் இந்த இடத்துல யார் தெரியுமா மிஸ் பண்றேன் ரொம்ப பென் ஸ்டோக் தான். பென் ஸ்டோக் நான் இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் பென் ஸ்டோக் நிப்பேப்ல. இந்த மாதிரி மேட்ச் சரி இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் நீ பார்த்தனா பென் ஸ்டோக் வந்து தனியா நிப்பாப்ல, உண்மையா சொன்னா நிப்பாப்ல. நீ வந்து நான் பாரு இந்த 21 நினைக்கிறேன் 21 T20 வேர்ல்டு கப் இந்த ஆஸ்திரேலியா நடந்துச்சு, அப்பதான் இவங்க வந்து வின் பண்ணாங்க. அந்த இதுலயும் பார்த்தனா ஃபைனல்ல நின்னு ஒரு 50 ரன் 19ல வந்து வின் பண்ணிருப்பாங்க. அதுலயும் வந்து ஃபைனல்ல நின்னு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு நாக் உண்டு. அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த ஹாசிஸ் லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப், அது வந்து ஒரு 150 ரன் பார்ட்னர்ஷிப் நின்னு பண்ணி கொடுத்தது. அதெல்லாம் இந்த மாதிரி இதுல வந்து கரெக்டா இருக்கு. பென் ஸ்டோக்லாம் இந்த மாதிரி ஏத்தடம். சரி பென் ஸ்டோக் தான் இன்ஜுரி ஆயிடுச்சுலடா, நம்ம என்ன பண்ணு கேட்டா ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னா சாம் காரன் வந்து நான் எடுப்பேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்ம் அவுட் தான் இருந்தாப்ல, ஓகே தான். ஆனா அந்த யாராவது வந்து அந்த ஹைஎல் T20 யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சாம் காரனோட பேட்டிங் வந்து நம்பர் 4ல பயங்கரமா இருக்கு. ஏன் எடுக்கலன்னு தெரியல சாம் காரன். ஏன்னா அந்த டீம்ல 4 பவுலர் தான். 5th பவுலர் யாருன்னு நீ பார்த்தனா லிவிங்ஸ்டனும் ஜோ ரூட் தான். இதுவே இந்த இடத்துல வந்து சாம் காரன் தான் 7 பவுலர். உனக்கு புரியுதா? நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் கண்டிப்பா. சாம் காரனை ஏன் எடுக்கலன்னு சொல்லி எனக்கு இப்போ தெரியல. நான் சிஎஸ்கே நீங்க சொல்லலாம் சிஎஸ்கே நீ சாம் காரன் எடுக்க. நீங்க உண்மையிலே நான் சொல்றேன் அந்த ஐஎல் T20 போய் பாருங்க. அதுல சாம் காரன் பவுலிங் கூட விட்டுருங்க, பேட்டிங்ல வந்து நம்பர் 4ல எத்தனை மேட்ச் நின்று லாண்டிருப்பாரு. அதுல வந்து ஆவரேஜ் 50 ஆவரேஜ். அதுல அந்த அளவுக்கு நல்லா லாண்டிருக்காப்ல சாம் காரன். அப்புறம் இன்னொரு டீம் பார்த்தா எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா இது வந்து நீ வந்துட்டு அம்மா இது எனக்கு வந்து இன்னொரு டீம் வந்து ஒரு சைடு மட்டும் ரொம்ப பிடிக்கும்.
பாகிஸ்தானோட பவுலிங். ஏன் நான்லாம் சின்ன வயசுல எல்லாம் பார்த்தேன்னா பாகிஸ்தான் வந்துட்டு பேட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பவுலிங் இல்ல பேட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஃபீல்டிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எங்க அப்பா எல்லா பேரும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, டேய் பாகிஸ்தான்லாம் பவுலிங் வேற மாதிரி இருக்கும் சொன்னாலே பவுலிங் தான், எவனை கூட்டு வந்து போட விட்டாலும் போடுவாங்க பவுலிங். அதுக்கப்புறம் நான் பார்த்தப்ப எல்லாம் ஹபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணா, ஹபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஆமா 2010. ஆமா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஹமீர், இந்த 2019 சாம்பியன் டிராஃபில பாத்தீங்கன்னா ஹமீர் தான் நின்று பண்ணி கொடுத்துருப்பாப்ல. அப்புறம் ஹசன் அலி, இந்த மாதிரி நேமான பாஸ்போர்ட் சும்மா போட்டாலும் டிப்ரெசிங் ஆகும் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி பவுலரு எனக்கு என்னன்னே தெரியல. உண்மையா சொல்லணும்னா பாகிஸ்தானோட பவுலிங் வந்து தரமான பவுலிங். ஏன் இந்த டீம் இவ்வளவு கேவலம், பேட்டிங்னா தோத்தாங்க கண்டிப்பா, பவுலிங்னா நல்லா தான் போட்டாங்க. உண்மையா சொல்ல பவுலிங் அவங்க டிஃபர். இப்ப இந்தியாக்குள்ள பார்த்தா 240 தான்டா, 240 ரன் இந்த பவுலிங் எப்படி நிப்பாட்டும்? நீயே இந்த டீம் எப்படி நிப்பாட்டும்? நல்லாதான் இருந்துச்சு பவுலிங், ஒரு 300 கிட்ட அடிச்சாதான் சமாளிக்க முடியும். இந்தியா மாதிரி டீம்லாம் அடிக்கணும்டா, நீ அடிச்சாதான் அவங்க திருப்பி இது பண்ண மாட்டாங்க. நீ வந்து உண்மையா சொல்லணும்னா பாகிஸ்தான் வந்து எனக்கு என்னன்னா வந்து இந்த இது எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல பாகிஸ்தான் தான் ஒரு நல்ல ஒரு பவுலிங் செட் இருந்துச்சு. நீ பார்த்தனா நல்ல பேர், இவங்க 3 பேர் தான் பேர். இப்ப இந்த எராக்கு வந்து இவங்க 3 பேர் தான். ஆமா இவங்க 3 பேர் தான் பேர். நீ மித்த டீம்ல பார்த்தா புது லைன் அப். பும்ரா நம்ம டீம்ல கிடையாது. நீங்க வந்து அந்த பக்கம் பார்த்தா மூவேந்தர்கள் கிடையாது. அந்த பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம் பார்த்தனா 3 பேர் இருப்பாங்க. மூவேந்தர்கள் அவங்க 3 பேருமே கிடையாது அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்துட்டு இதுல வந்து நான் ஹாண்ட்ரிக் நாக்கியாக்கு வந்து இன்ஜுரி ஆயிருச்சு. அப்புறமேட்டு வந்து கோட்ஸியாவும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்ல. இந்த செட் நல்லா இல்ல. நீ பழைய செட் பார்த்து தரமா இருப்பாங்க. ஆமா யாரு சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பாகிஸ்தான் பேர் தான் தரமா இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். என்னன்னா கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா இந்த டீம் கண்டிப்பா வின் பண்ணி சொன்னா சூப்பரா வின் பண்ணி. இன்னொன்னு பொண்ணு சொல்றேன் பாகிஸ்தானை பத்தி, ஆர்சிபி எப்படி சின்னசாமியோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல பாகிஸ்தானுக்கு எல்லாருக்கும் பீடே ஆகி போச்சு. அததான் சொல்லணும், உண்மையா சொல்லலாம். நான் இந்த இடத்துல ஆர்சிபி ஃபேன் யாரும் கோச்சுக்காதீங்க, உண்மையிலே உங்களுக்கு பீடை வந்து சின்னசாமி தான். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து இந்த கிரவுண்ட் எல்லாமே பீடை, எல்லாமே மொட்டை பீச்சா போயிடுச்சு. ஃபுல்லா அடிச்சா 300 எல்லா மேட்ச் ஒருத்தர் 100 அடிக்காண்டா. 2 டீம் 100 அடிச்சிருக்காங்க. வரே போல 100 அடிச்சிருக்கியா, பெரிய பஞ்சாயத்து ஆகி இருக்குது. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. இந்த இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பேட்டிங் சாதமா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா நேத்து சில மேட்ச் நல்லா ஒரு மாதிரி சிங்கிள் அப் அண்ட் டவுனா போனாலும் நல்லா இருந்துச்சு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. சரி, இத பத்தி நீ என்ன நினைக்கிற கிரி? இப்படி இருக்கு உன் சைடு சொல்லு. என்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டீம்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் மேல எனக்கு டிசப்பாயின்மெண்ட். ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி ஒழுங்கா ஏதாச்சும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கலாம். பங்களாதேஷ் அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் நல்லா பண்றாங்கடா, அவங்களோட நல்லா பண்றாங்க. சொல்லணும்னா பங்களாதேஷ் கூட இப்ப பாத்தீங்கன்னா நியூ டீம்னு சொல்லலாம், எல்லாமே நியூ ஃபேஸஸ். ஆமா பழைய பிளேயர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அப்படி இது வந்து எனக்குமே தெரியல. எனக்கு பாகிஸ்தான் நல்லா பாகிஸ்தானும் இங்கிலாந்து தான் ரொம்ப, இங்கிலாந்து தான் சொல்ல போனா. அது என்ன மாதிரி பேட்டிங் தான் அதெல்லாம், அது அசால்ட்டா ஆட்டாங்கடா. அதான் பேஸ் பால் அந்த பால்னு சொல்லிட்டு பேஸ் பாலாவே ஆட்டும். அதுதான் அவங்களோட இதுவேன்னு கூட வச்சுக்குவேன். அந்த பேட்டிங்ல இப்பதான்டா இங்க பாகிஸ்தான்ல வந்து 100 ஹாரி ப்ரூக்கு அப்புறம் ரூட் மாமால இப்பதான் இங்க வந்து 100ல அடிச்சாங்க. இப்ப நல்லா நீ பார்த்தா இப்பதான் வந்து போட்டு துவச்சிட்டு இருந்தேன். டெஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க ஏன் இப்படி விளாண்டாங்க, எந்த மாதிரி இது பண்ணாலும் தெரியல. அந்த பக்கம் ஒண்ணுமே புரியல. பாப்போம் என்ன ஏதுன்னு பாப்போம். அந்த சைடு இங்க பாரு, டக்கெட் 165 ரன் அடிச்சு அந்த மேட்ச் தோத்துறாங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கூட. டேய் அததான் நான் சொல்றேன், இங்கிலாந்துல 2 பேர் ஒரு மேட்சுக்கு 2 பேர் அடிச்சா போதும்டா. அவங்க பவுலிங்கே வேணும், பவுலிங்கே தேவையில்ல. அந்த பேட்டிங்ல ஒரு மேட்சுக்கு 2-3 பேர் அடிச்சா போது 300 ரன் அடிச்சிருவாங்க அவங்க. ஆமா அசால்ட்டா வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களை வச்சுட்டு அவங்க ஏன் இந்த மாதிரி லாண்டாங்க, ஏன் இந்த பீடாயி போச்சா இங்கிலாந்துக்கு, இல்லன்னா டீமை மாத்தணுமா? இன்னொரு விஷயம் வேற, நம்ம பட்லர் இது வந்து கண்டிப்பா சொல்லணும். பட்லர் வேற கேப்டன்சில இருந்து ரிட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கேப்டன்சில இருந்து பட்லர் வேற கேப்டன்சில இருந்து நான் வந்து இதாயிக்க சொல்றாரு. அடுத்த கேப்டன் தெரிஞ்ச ஹாரி ப்ரூக்கா தான் நினைக்கிறேன்.
ஹாரி புக் தான் வைஸ் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரூட் மாமா வாய்ப்பு இல்ல. இந்த ரூட் வந்து ஏற்கனவே இருந்து வாங்கினதான். இல்ல கேப்டன்சி வந்து ரூட் வாங்கினதான். இல்ல கேப்டன்சி வரலாம் இது பண்ணலாம். ஏன்னா ஐ மீன் யங் கேப்டன் தான். ஏன்னா ஹாரி புக் தான் இப்ப நடந்த எல்லா டீம்ல இருந்து வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டனா? ஆமா ஹாரி புக் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா வந்து கேப்டன் ஒரு பதவி விட்டு போவான்னா அது வைஸ் கேப்டனுக்கு தான் போகும். ஆமாடா. இல்லன்னா எனக்கு யார போடுவாங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. யார போட போறாங்க? ஹாரி புக் தான் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு சின்ன பையன், ரொம்ப வருஷத்துக்கு இருக்கலாம்னு சொல்லி போட்டாலும் போடுவாங்க. இல்லன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ரூட்டு இதாப்பா பிடிப்பா எனக்கு வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பா சொல்லிட்டு எப்படி மைண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அது மாதிரி ரூட்டு கிட்ட கொடுத்தா பார்க்கலாம் எப்படி தரப்பா. இல்லன்னா ஒரு யங் கேப்டன் தரப்போறாங்க பார்க்கலாம் எப்படி ஃபைனல்ஸ் வந்து இது பண்ண உடனே நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். ஓகே டியூட்ஸ், நீங்க இந்த ஃபைனலுக்கு எந்தெந்த டீம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அக்ரெசிவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட நாங்கள் போட பார்க்குறோம். ஓகே டியூட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டியூட்ஸ். ஓகே டியூட்ஸ், பாய். Uh